மாற்றத்தின் குரல். ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கிறதும் தெரியல, முடியறதும் தெரியல. அவ்வளோ வேகமா வருஷம் ஓடிடுது. அதுவும் இந்த 2025 சொல்லவே தேவையில்லை, மின்னல் வேகத்துல ஓடி இப்போ முடியவே போகுது. ஸோ இந்த வருஷம் நம்ம கத்துக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சா என்ன அர்த்தம்? நம்ம அந்த தப்புல இருந்து எதுவுமே கத்துக்கலன்னு தானே அர்த்தம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய 10 வாழ்க்கை பாடத்தையும் முழுசா கேளுங்க. 2026லயும் இதே தப்ப நீங்க ரிப்பீட்டா பண்ணாம இருக்க முயற்சி பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, டைம் இஸ் ப்ரீஷியஸ். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் ஒரு முறை இழந்துட்டோம்னா திரும்பவும் வாங்க முடியாதது நேரம் மட்டும்தாங்க. இன்னைக்கு இழந்ததை நாளைக்கு திரும்பவும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு எப்போவாச்சும் இந்த மாதிரி தோணியிருக்கா? அதாவது முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சது தப்பு, நம்ம இந்த மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாம், நம்ம இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாம், நம்ம மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டுக்கு போய் அந்த தப்பு சரி செய்ய முடியுமா? யாராலும் அப்படி பண்ண முடியாது. இப்படி செஞ்சுட்டோமே, இப்படியா நடந்துருச்சேன்னு நினச்சி வருத்தப்பட மட்டும் தானே முடியும். அதுதாங்க நேரம். ஒரு முறை நம்மளை கடந்து போயிடுச்சுன்னா திரும்பவும் அந்த டைம் நமக்கு வரவே வராது, நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை மதிக்க கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 24 மணி நேரம் தாங்க. அந்த 24 மணி நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக உங்கள் கனவை நோக்கி என்ன செய்ய முடியும்னு யோசித்து அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்கள் நேரத்தை உங்களுக்கே தெரியாமல் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, நிறைய ஆப் எல்லாமே திருடிட்டு இருக்கு. 24 மணி நேரமும் நம்ம கடந்து போகிறதே நமக்கு தெரியல. வருஷம் முடிஞ்சு போகிறது கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாரோட நேரமும் மறந்துட்டு எல்லாருமே மொபைல் ஃபோனில் தான் பிஸியாக இருக்கும். ஸோ 2026ல் உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு இவ்வளோ நேரம் தான்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒதுக்கி வச்சிடணும். இவ்வளோ நேரம் தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் ஷார்ட்ஸு எது பார்க்கறதா இருந்தாலும் இந்த டைமில் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு லிமிட்டேஷனை போட்டுக்கோங்க. அந்த லிமிட்டேஷனை இப்போவே நீங்கள் பிளான் பண்ணி முடிவு பண்ணினா அடுத்த வருஷம் நீங்கள் அதை செயல்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி அதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களால் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண முடியும். யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யோசித்து முடிவு பண்ணுங்க. நம்பர் 2, ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த். பணம் காசு அதிகமாக இருக்கிறவங்க தான் பணக்காரனா? அப்படிலாம் ஒரு வேலை இருந்துச்சுன்னா பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியும்னா பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை ஏன் பணத்தை வச்சு சரி செஞ்சுக்க முடியல? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அது உண்மையான செல்வமும் கிடையாது. ஆரோக்கியம் தாங்க உண்மையான செல்வம். உங்ககிட்ட பணம் காசு சொத்து எல்லாமே இருக்கலாம், ஆனால் அதாவது அனுபவிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தானே அர்த்தம். சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும். அதனால் பணம் காசு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட அதிகமாக அவங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சத்தான காய்கறி, பழங்கள், நல்ல உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடாம நிறைய பேர் காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறது எல்லாமே உங்களோட மருத்துவ செலவுக்கே போயிடும். ஸோ ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, சத்தான உணவாக பார்த்து சாப்பிடுங்க. நல்ல கையை காலை அசைச்சி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே நடங்க, ஒரு சின்ன ஜாகிங் போங்க, இல்லை ஒரு சின்னசாக உங்களோட உடம்பு ஒத்துழைக்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சின்ன யோகா பண்ணுங்கள். உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக வச்ச பத்தாதுங்க, மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்க, ஒரு 5 நிமிஷமாச்சும் டெய்லி செய்யுங்க. இது வரைக்கும் எக்ஸசைஸ் டெய்லியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? 2026 அதுக்காச்சும் முடிவு பண்ணுங்க. அடுத்த வருஷம் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. டெய்லி ஒரு எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி, இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் டெய்லியும் எக்ஸசைஸ் செய்கிறத உங்கள் ஹேபிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கை வலி, கால் வலி, இந்த மாதிரி வலியெல்லாம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போயிடும். 2026லேருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ யோசித்து முடிவு பண்ணுங்க. டெய்லி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஆச்சும் செய்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. நம்பர் 3, லெசன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி
அது வெற்றி அடையாமல் தோல்வி அடையுது மையுங்க. அதை நினச்சி நீங்கள் மனசு தளர்ந்துடக்கூடாது. தோல்வி தான் உங்கள் வெற்றிக்கு முதல் படி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளமாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் முயற்சி செஞ்சு அதில் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா மனசு தளராதீங்க. அந்த தோல்வி என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் தோல்வி அடையும் போது யார் உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவாக துணையாக இருக்காங்களோ அவங்கள என்றைக்குமே உதாசனப்படுத்தாதீங்க. தோல்வியிலிருந்து கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. அப்போதான் அடுத்த முறை அதே தோல்வியை திரும்பவும் நீங்கள் அடையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மனசு தளராதீங்க. ஒவ்வொரு முறையும் இது நம்ம செய்ய ட்ரை பண்ணுறோம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை கைவிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்பர் 4, செல்ஃப் லவ். உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்வீங்க? எனக்கு அவங்கள பிடிக்கும், எனக்கு இவங்கள பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சொல்வீங்க எல்லாரும். வேற ஏதாச்சும் யாராச்சும் நீங்கள் என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு யாராச்சும் சொல்வீங்களா? சுய நேசம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணுங்க. நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா, நம்ம மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களா, இப்படி எல்லாத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களோட நல்ல நண்பன் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே பயணப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களையே நேசிக்க கற்றுக்கோங்க. மற்றவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா உங்களுக்கு உங்களை பிடிக்குதா, அதுதாங்க எங்கள் விஷயமே. நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு முழு மனசோட உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கோங்க. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சது இல்லை, இந்த மாதிரிலாம் நான் பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2026 இருந்தாச்சும் மற்றவங்கள எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதிர்பார்க்காம உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களை நேசிக்க, உங்கள் மேலே அன்பு காட்ட முயற்சி பண்ணுங்க. தன்னை நேசிக்காதவங்க மற்றவங்கள உண்மையாக நேசிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ உங்களை நேசிக்காத வரைக்கும் மற்றவங்க மேலே நீங்கள் காட்டுற அன்பு அக்கறை எல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்காது, ஒரு மேலோட்டமான அன்பாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட். உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி தருணத்தில் உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தட்டி கொடுத்து பேசணும். டெய்லியும் 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நின்று உங்ககிட்ட அன்பாக உங்கள் முகத்தை பார்த்து அன்பாக ஆறுதலாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தட்டி கொடுத்து பேசுங்க. நீங்கள் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்களே மன்னிப்பு கேளுங்க. உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி உங்களை தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சது இல்லைன்னா 2026 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் தெரியும். யோசித்து முடிவு பண்ணுங்க. நம்பர் 5, மென்டல் பீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த உலகம் எப்பவுமே அமைதியாக இல்லாமல் சத்தம் போட்டுகிட்டே இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? உலகம் அமைதியை அப்புறமா பேசலாம். உங்களுக்குள்ள அமைதியாக இருக்கா, உங்கள் மனசு அமைதியாக இருக்கான்னு முதல்ல பாருங்கள். மனசு அமைதி, மன அமைதின்றதாங்க மற்ற எல்லா விதமான சொத்துக்களை விட ரொம்ப முக்கியமான ஒரு சொத்து. ஆனால் நம்மளால் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்க முடியுதா? 24 மணி நேரத்தில், அதாவது ஒரு நாளில் நம்ம மனசில் 60,000 எண்ணங்கள் வருதுன்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட மனசு அமைதியாகவே கிடையாது. நடந்து முடிஞ்சதை பற்றியோ இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் நமக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே எண்ணங்கள் தூங்கிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக அது நடக்காது. தூக்கம் அப்படின்றது உடம்புக்கு மட்டும்தான், மனசுக்கு கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ ஆழமாக தூங்கினாலும் நம்ம மனசில் எண்ணங்கள் கனவுகள் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன தான் செய்யறது? எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருமே செய்ய மாட்டோம். தியானம் பண்ணணுங்க, மெடிடேஷன் பண்ணணும். நம்ம தொடர்ந்து மெடிடேஷன் தியானம் பண்ணுறத ஒரு பழக்கமாக நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம மனசுலேருந்து தேவையில்லாத எண்ணம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம மனசை ஒரு கட்டு கொண்டு நம்ம மனசை அமைதிப்படுத்த முடியுங்க. தொடர்ந்து செய்யணும். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து எதை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடி ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க.
ஒரு பொருள் மேலே மட்டும் உங்கள் கவனம் இருக்கிறதுனால தேவையில்லாத மற்ற எண்ணங்களை பற்றி மனசு யோசிக்காது. உதாரணத்துக்கு ஒரு பூவை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூவை நினைக்க போறீங்கன்னு நினச்சி பாருங்க. டெய்லியும் 5 நிமிஷம் தொடர்ந்து ஒரே பூவை, நீங்கள் எந்த பூவை ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரே பூவை கண்ணை மூடி ஒரே இடத்துல மாறி மாறி உட்காராம ஒரே இடத்துல 5 நிமிஷம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நினச்சி பார்க்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மாற்றம் கொண்டு வர முடியும். டெய்லியும் 5 நிமிஷம் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் மனசு அமைதியாக எந்தவித எண்ணமும் இல்லாமல் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. முதல்ல ஒரு பூவை மட்டும் நினச்சி ஃபுல் ஃபோக்கஸும் அது மேலே வச்சு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெய்லியும் பண்ண அந்த பூவை கூட நினைக்காம எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக எண்ணங்களற்ற ஒரு மனசு உங்களுக்குள்ளே ஃபீல் ஆகும். ஆனால் டெய்லியும் நீங்கள் தொடர்ந்து உட்காரணும். அதுதாங்க எங்கள் விஷயமே. 1 நாள் 2 நாள் கேப் விட்டு செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களோட மனசை உங்களுக்கு கட்டுப்படுத்தவே முடியாது, மனசில் அமைதி கொண்டு வரவே முடியாது. ஸோ உங்கள் மனசு மட்டும் நீங்கள் அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எது நடந்தாலும் அதை நீங்கள் மனசார ஏற்றுக்குவீங்க. உங்களுக்குள்ள அமைதியாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷ உணர்வு அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், மெடிடேஷன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்து அதை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. 2026 ஆச்சும் அடுத்த வருஷம் நீங்கள் டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணி தொடர்ந்து செய்யணும். 5 நிமிஷன்றது நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா 10 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்புறம் 15 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அமைதியான இடத்துல டெய்லி ஒரு 15 நிமிஷம் உட்கார பழகிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களோட மனசு எண்ணங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்கள் மனசு மட்டும் அமைதியாகிடுச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு கிடைக்குங்க. யோசித்து முடிவு பண்ணுங்க. நம்பர் 6, forgive and move on. இயற்கையிலே நம்ம வாழ்க்கையை பற்றி கடவுள் நமக்கு சொன்ன விஷயம் தான் இந்த இரவும் பகலும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது பகலில் எவ்வளோ கடுமையான வெயில் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டாலும் நைட் நேரத்தில் எவ்வளோ குளிர்ச்சியாக அமைதியாக சத்தம் இல்லாமல் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குல்ல, அப்படிலாம் எப்படி யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை இரவு மாதிரி இருட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பகல் மாதிரி ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக வந்து தானே ஆகும். ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, எல்லாமே ஒரு நாள் மாறிடும். வெயில் காலமே இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா, குளிர்காலம் கண்டிப்பாக வரும். குளிர்காலமே இருக்குன்றீங்களா, மழைக்காலம் வரும். பனிக்காலம் எல்லாமே சுழற்சி முறையில் மாறி மாறி வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ எந்த ஒரு காலமும் நிரந்தரமாக நமக்கு இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கஷ்டத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்படுற மாதிரி இருக்கலாம், இல்லை பணம் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். இது எல்லாமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சுழற்சி முறை மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். கொஞ்ச காலத்திலே மாறிடுங்க, எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் சந்தோஷமான காலமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இரவு வந்தால் எப்படி பகல் கண்டிப்பாக வந்தே தீருமோ அதே மாதிரி தான் கஷ்டத்தில் வருத்தத்தில் கடனில் இருக்கிற உங்களுக்காகவும் ஒரு பகல், ஒரு வெளிச்சம், ஒரு சந்தோஷம் கூடிய சீக்கிரமே வரும். அது 2026 கூட இருக்கலாம். ஸோ எது நடந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க, இதுவும் கடந்து போகும். இதுதான் அந்த மந்திரம். இது வெறும் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போது இந்த வார்த்தையை உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசுக்குள்ளேயோ இல்லை வாய் விட்டோ சொல்லி பாருங்கள். உங்கள் மனசுக்கு ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் இதை நிறைய நேரத்தில் இதை பயன்படுத்தியிருக்கேன், எனக்கு ரொம்ப உத்வேகப்படுத்தியிருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். 2026 உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன் இல்லை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த வார்த்தையை ஒரு மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். இதுவும் கடந்து போகும். இது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வருஷத்தில். நம்பர் 7, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் மோட்டிவேஷன். பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம சொல்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்த்து முன்னேறினாங்களா? கிடையாது. மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு பலூன் மாதிரி. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம், நம்மளுக்கு பலூனில் எப்படி காற்று ஃபில் ஆகுதோ அந்த மாதிரி நமக்கு
நமக்குள்ள ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும், அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் அந்த தெம்பு இருக்கும், அதுக்கப்புறம் பலூன்ல ஆட்டோமேட்டிக்காக காற்று குறையிற மாதிரி நமக்குள்ள மோட்டிவேஷன் பவரும் குறைஞ்சிடும். திரும்பவும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா மட்டும்தான் நம்மளால நம்ம வேலையை பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்கு மோட்டிவேஷனே தேவைப்படாதுங்க. நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து டெய்லியும் செய்யணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க, எல்லாரோட சக்ஸஸ் ஃபார்முலாலையும் இந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை இருக்கும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு எந்த வேலை கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முழு மனசோட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஒருத்தர் வெளியிலேருந்து செய்யணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஸோ இந்த வருஷம் 2025 நீங்கள் எதையாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி ஒரு வாரம் செஞ்சு அதுக்கப்புறம் இல்லை என்னால் செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி பாதிலே நிறைய விஷயத்த விட்டுருக்கீங்களா? அடுத்த வருஷம் 2026 எந்த வேலை எடுத்தாலும் பாதியில் விட்டுறாமல் தொடர்ந்து செஞ்சு அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களோட ஒரு கரியர் கோலாக இருக்கலாம், ட்ரீம் ஜாபாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒரு ஐடியா இது பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு த சக்ஸஸ். சக்ஸஸ்க்கான கீயே கன்சிஸ்டன்சின்றது தான். ஸோ நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நம்பர் 8, டேக் ஆக்ஷன் அண்ட் டேக் நோ ஆக்ஷன். ஈர்ப்பு விதி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமே அதில் வெறும் கற்பனை செய்யுங்க உங்களுக்கு அது கிடைக்கும், கனவு காணுங்க உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறதால தாங்க. ஆனால் சீக்கிரட்டில் மறைமுகமாக சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்ஷன். நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கனவு காண்றீங்களோ கற்பனை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக ஆக்ஷனும் அடிஷ்னலாக செஞ்சால் மட்டும்தாங்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் ட்ரீம் ஜாப்காக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்காமல் சும்மா வெறுமனே உட்காந்து கற்பனை மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. நீங்கள் அந்த ஜாப்காக கற்பனை பண்ணலாம், கனவு காணலாம், ப்ளஸ் நீங்கள் எக்ஸாமுக்காக கொஞ்சமாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாமுக்கு போய் அப்ளை பண்ணணும், ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்ஷனாச்சும் அந்த எக்ஸாம் உங்கள் ட்ரீம் ஜாபை நோக்கி நீங்கள் போடணும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். கற்பனை பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் கற்பனையோடு சேர்ந்து ஆக்ஷனும் சேர்த்து செய்யுங்க, அப்போ தாங்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். வெறும் கற்பனை மட்டுமே செஞ்சுட்டு எனக்கு ஈர்ப்பு வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாருக்கும் வேலை செய்யுது எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லா ப்ராக்டிஸும் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகவே ஆகாது. நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து ஆக்ஷனும் கொஞ்சமாச்சும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டேக் நோ ஆக்ஷன். சில நேரத்தில் நம்ம எந்த வித ஆக்ஷனும் போடாமல் இருந்தாலே நமக்கு வெற்றி தான். அதாவது எப்போலாம் நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ, நம்மளை அறியாமல் நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம எந்த வித ஆக்ஷனும் போடாமல் இருக்கிறது தாங்க ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ரொம்ப கோபமாக வருது, உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக சங்கடமாக இருக்குது, ரொம்ப அழுகையாக வருது, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படும் போது, இல்லை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அதுவும் ஒரு உணர்ச்சி தான். உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் எந்த ஆக்ஷனுமே பண்ணக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், அந்த டைமில் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே கடைசியில் தப்பாக தாங்க போய் முடியும். அதனால் உணர்ச்சி வசப்படும் போது கவனமாக இருங்க. எந்த ஆக்ஷனையும் அப்போ எடுக்காதீங்க, எந்த முடிவுகளும் அப்போ எடுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் நிறைய இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் தப்பான முடிவுகள், தப்பான செயல்கள்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 ஆக்ஷன் எங்கே போடணும்? உங்கள் கோலுக்காக தான் நீங்கள் ஆக்ஷன் போடணும். எங்கே நீங்கள் ஆக்ஷனை போடக்கூடாதுன்னா உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் ஆக்ஷனை போடக்கூடாது. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கனவுகளுக்காக ஆக்ஷனை போடுங்க. ரொம்ப உங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுற சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அந்த மாதிரி தருணங்களில் எந்த ஆக்ஷனும் போடாமல் அமைதியாக இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நார்மல் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த முடிவுகள் எடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் நிச்சயம் நீங்கள் தப்பான முடிவுகள் எதுவுமே எடுக்க மாட்டீங்க. முயற்சி பண்ணுங்கள், யோசித்து முடிவு பண்ணுங்கள். நம்பர் 9, கிராட்டிடியூட்.
நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக நல்ல சூழ்நிலையாக நீங்கள் நினச்ச சூழ்நிலையாக மாற்றக்கூடிய சக்தி கிராட்டிடியூடுக்கு இருக்குங்க. கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வுன்னு அர்த்தம். இந்த வருஷம் உங்களுக்காக எதிர்பாராத நேரத்தில் உதவி செஞ்சவங்க, புதுசாக நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொருட்களுக்காக, உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்ச வாய்ப்புகளுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக, உங்களோட கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்காக, நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களுக்காக, இந்த மொபைல் ஃபோனுக்காக கூட இருக்கலாம், உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான தருணங்களுக்காக, இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிச்ச பணத்துக்காக, இந்த வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்ததுக்காக, இப்படி எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் நன்றி அப்படின்னு மனசார சொல்லுங்கள். நன்றி உணர்வோடு எப்போவுமே இருங்க. எல்லா வருஷமும் நன்றி உணர்வு அப்படின்றது எப்போவுமே நீங்கள் ஒரு பாடமாக ஒரு லெசனாக நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா நன்றி உணர்வு யார்கிட்ட இருக்கோ அவங்க ஈர்ப்புறுதி பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் நினச்சது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈர்ப்புறுதி பயிற்சி பண்ணுறவங்க அடிஷ்னலாக அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் கூட இந்த நன்றி உணர்வும் சேர்த்து செய்யுங்க. சீக்கிரமாக நீங்கள் நினச்சது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி உணர்வு பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கிராட்டிடியூட் சீரீஸ்ன்ட்டு இன்னும் டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்கலாங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்காகவும் நன்றியோடு இருங்க. இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்காகவும் நன்றியோடு இருங்க. அதே மாதிரி வரப்போகிற 2026 அந்த வருஷத்துலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகள், எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றியோடு இருங்க. நம்பர் 10, எவ்ரி எண்ட் இஸ் எ நியூ பிகினிங். எல்லா எண்டுக்கு அப்புறமும் ஒரு ஆரம்பம் இருக்குங்க. இப்போ வருஷம் முடியுதே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த வருஷம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அடுத்த புது வருஷம் ஆரம்பிக்குது இல்லை, அதை நினச்சி சந்தோஷப்படலாம். வருத்தப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படலாம். ஒரு கதவை மூடும்போது கடவுள் இன்னொரு கதவை திறக்குவாருன்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போலாம் இது முடிஞ்சு, இது அவ்வளோதான், சாப்டர் ஓவர் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்போலாம் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்குங்க. ஸோ எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. பாஸ்டவே நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தவற விட்ட வாய்ப்புகள், வேணாம்னு நம்மளை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பொருளி பேசினவங்க, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்மளால முடியாது, உங்களால் முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த 2026 உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருஷமாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக, நிறைய புது புது வாய்ப்புகளோட உங்களுக்கு அமையும். நிச்சயமாக அமையுங்க. வருஷம் முடிய போகுது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே வரலையே, ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுறோம், எந்த ஒரு மாற்றமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த புது வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்ச வருஷமாக நிச்சயம் அமையும். இப்போ இருந்து முடிவு பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். 2026 என்னெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், இந்த வருஷம் முடியாது எல்லாத்தையும் அடுத்த வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண மட்டும் பார்த்தாதுங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி நீங்கள் ஆக்ஷனையும் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த வருஷம் 2026 உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான வருஷமாக அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 10 லெசனில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாடம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.